வெல்கம் ஆல். அடிக்ஷன்னா என்ன? டிவி அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதையே தான் பண்ணிகிட்ருப்போம். அது சரியோ தவறோ யார் எது சொன்னாலும் நம்ம லிசன் பண்ண மாட்டோம். நமக்கு அது வேணும், அதை பண்ணி ஆகணும், நமக்கு அது என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டிவி ஃபோனெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேம் விளையாடுறதுக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சு தென் முழு டைம் கேம் விளையாண்டு யூடியூப் பார்த்து இன்ஸ்டா பார்த்து அப்படின்னு நம்ம மூழ்கி போயிடுவோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். நம்மளே அதுலேருந்து மீண்டு வரணும்னு நினச்சாலுமே நம்மளாலே முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு நம்ம அந்த ஃபோன் மேலேயோ டிவி மேலேயோ அவ்வளோ டிபெண்ட்டாக இருப்போம். ஸோ இதே மாதிரி நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் பார்த்திங்க அப்படின்னா சில தவறான செயல்கள்னால நம்ம யார்கிட்ட இருந்தோ நம்ம தெரிஞ்சிருப்போம், இல்லை யாரும் நமக்கு தவறாக சொல்லி கொடுத்துருக்கலாம். அது மாதிரி நம்ம ஆல்கஹால், ஸ்மோக் ஆர் ட்ரக் இதில் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஃபிசிக்கலாகவோ இல்லைனா மென்டலாகவோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அது இல்லாமல் சர்வேயே பண்ண முடியாத அந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக் அப்போ இதில் இந்த சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அடிக்டிவ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலை எந்த அளவுக்கு புல் பண்ணுது அப்படின்னா ஒரு விஷய சைக்கிளுக்குள்ளே, அதாவது தினத்தோட இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சைக்கிளுக்குள்ளே பிடிச்சி கொண்டு வந்துடுது. அண்ட் இட் லீட் டு அ ரெகுலர் அப்யூஸ் அண்ட் டிபெண்டன்சி, அதாவது ரெகுலராக யூசேஜ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே அப்யூஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்யூஸ் அப்படின்னா என்னது? துஷ்பிரயோகம்னு அர்த்தம். ஸோ ரெகுலராக நம்ம அது தவறாக யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஆல்சோ அது மேலேயே டிபெண்டன்சியாக இருக்கிறோம். சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, டீ அண்ட் ஸ்மோக்கிங் மட்டும் இருப்பாங்க. அண்ட் சில பேர் சாப்பிடாம ஆல்கஹால் கன்சம்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் சில பேர் சாப்பிடாம ஆல்கஹாலும் எனக்கு ஸ்மோக்கிங்கு மட்டும் போதும் அந்த மாதிரி இருப்பாங்க. அண்ட் ட்ரக் கேஸ்லாம் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த அளவுக்கு பைத்தியம் மாதிரி அதில் அடிக்ஷனாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சீரியஸான கன்சர்ன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆல்கஹால், டொபாக்கோ ஆர் ட்ரக் இதில் அப்யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இட் வில் ப்ரொடியூஸ் மெனி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் இன் அன் இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க உடம்புக்கும் கெடுதி அண்ட் பக்கத்தில் யாராச்சும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் கெடுதி. ஒன்று அந்த ஸ்மோக்கிங்லாம் ஸ்மோக் பாஸ் ஆகலாம் அவங்களுக்கு, ஆர் அதர்வைஸ் இவங்களை பார்க்கும்போது அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனுக்கும் தானும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரி மைண்ட் செட் வந்துடலாம். இது ரொம்பவே ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட் அந்த இண்டிவிஜுவல் ஏற்படுத்தும் அண்ட் அந்த இண்டிவிஜுவலோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அண்ட் ஆல்சோ டு த சொசைட்டி. ஸோ இந்த மாதிரியான டேஞ்சரஸ் பிஹேவியர் பேட்டர்ன் அமௌங் த யூத் கேன் பி ப்ரிவென்டட் த்ரூ அ ப்ராப்பர் கைடன்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரக் அப்யூஸ் பற்றி பார்க்கலாம். நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க? மெடிசன் எழுதி தருவாங்க. அந்த மெடிசனை ட்ரக் அப்படின்னு தான் டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த டாக்டர், அதாவது அந்த ஃபிசிஷியன் அப்படிங்கிறவங்க எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ டோஸ் அந்த ட்ரக்கை எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்த டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்காண்டி நம்ம அவ்வளோ டியூரேஷன் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த டிசீஸ் சரியானதுக்கப்புறம் அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிடணும். இதுதான் ட்ரக்கை நம்ம நார்மலாக இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பெயின் கில்லர் டேப்லெட்லாம் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த எனக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குது, நல்ல தூக்கம் வருது, எனக்கு அவ்வளோ பெயின் தெரியலை அண்டு என்ன சொல்கிறது, எனக்கு அந்த பெயின் தெரியலை அப்படிங்கிறது அந்த வலியை தெரியாமல் ஒரு தூக்கத்தை கொடுக்குது அந்த ட்ரக் அப்படிங்கிறது. அப்போது அந்த பேஷண்ட் அதை ப்ரொலாங்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதுவே ஒரு ஹேபிச்சுவேட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த தான் நம்ம ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் திஸ் இஸ் கால்ட் ஆஸ் அ ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அப்யூஸ். அப்யூஸ்னால் ஆல்ரெடி துஷ்பிரயோகம்னு சொல்லியிருந்தேன், அதாவது அந்த ட்ரக்கை நம்ம தவறுதலாக யூஸ் பண்ணுறது, அதுதான் ட்ரக் அப்யூஸ் அப்படிங்கிறது. ஸோ எந்த ஒரு ட்ரக் ஒரு பர்சனோட ஃபிசிக்கல், பயாலஜிக்கல், சைக்காலஜிக்கல், மன ரீதியாக ஆர் சோஷியல் பிஹேவியர், ஒரு பர்சன் எப்படி இன்னொரு பர்சன் கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்க, பழக்க வழக்கங்கள் இருக்குது, அவங்களோட வெளி தோற்றத்தை முதற்கொண்டு வெளியிருந்து மனசு வரைக்கும் அண்ட் ஆல்சோ சோஷியல் பிஹேவியர் எல்லாம் பாதிக்கப்படைய செய்யுதோ பை ஸ்டிமுலேஷன். நம்ம ட்ரக் எடுக்கிறது மூலயமா நமக்கு ஒரு விதமான ஸ்டிமுலேஷன் ஏற்படுது, நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அண்ட் சில ட்ரக் டிப்ரெஷனை கொடுக்குது ஆர் நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷன் அண்ட் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும் அந்த ட்ரக்கு. ஸோ எந்த ஒரு ட்ரக் இந்த வேலைகளெல்லாம் பண்ணுதோ அந்த ட்ரக்கை தான் நம்ம அடிக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இந்த ட்ரக் வந்து நம்மளுடைய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தோட இன்டராக்ட் பண்ணுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன? சென்டரில் பார்த்தீங்கன்னா பிரெயினும் அந்த ஸ்பைனல் கார்ட்டும் தான் வரும். இந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அப்படிங்கிறது இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் வரக்கூடியது. இதுதான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இதோட போய் இந்த ட்ரக்கை இன்டராக்ட் பண்ணும்போது நம்ம பாடியில் கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து செயல்படுறது பாதிக்கப்படைய செய்யும் அண்ட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. வெளிப்புறத்துலேயும் வந்து அந்த பர்சனை பாதிப்படைய செய்கிறது, ஹெல்த்தும் நல்லா இருக்காது அண்ட் மன ரீதியாகவும் நல்லா இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ். சில ட்ரக்ஸை வந்து சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது இட் வில் ஆக்ட் ஆன் த பிரெயின் அண்ட் இட் வில் ஆக்ட் ஆன் த பர்சன் பிஹேவியர். ஒரு பர்சனோட பிஹேவியர் வந்து நல்லா இருந்துகிட்ருக்கும், திடீர்னு இந்த ட்ரக் எடுத்துக்கிறது மூலயமா அந்த பிஹேவியர் அப்படிங்கிறது திடீர்னு மாறும். நல்லா இருக்காங்க அப்படின்னா டக்குன்னு கோவப்படுறது, சோகமாகிறது, அந்த மாதிரி. அண்ட் கான்ஷியஸ்னஸ், அவங்களுடைய சுய நினைவு அப்படிங்கிறது டக்குன்னு மாறிடுது. அண்ட் பவர் ஆஃப் திங்கிங், நல்லா திங்க் பண்ணி நல்லா சொல்லிட்டு இருப்பாங்க, பட் ஆனால் அதோட திங்கிங் கெப்பாசிட்டியை வந்து நல்லா மாற்றி குறைச்சி விட்டுருது. அண்ட் பர்செப்ஷன், அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அது எல்லாமே வந்து போயிடுது. அண்ட் that type of drug is called as a mood altering drug. ஸோ இந்த சைக்கோட்ராபிக் ட்ரக்கை வந்து மூட் ஆல்டரிங் ட்ரக் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ட்ரக் டிபெண்டன்ஸ். ஒரு பர்சன் வந்து ட்ரக்கை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ட்ரக்லேயே வந்து ஃபுல்லாக டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த ட்ரக் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமை வரைக்கும் போயிடுறாங்க. அண்ட் இந்த ட்ரக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸுன்னு இருக்குது, இன்னொன்று வந்து சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸுன்னு இருக்குது. இந்த ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ட்ரக்கு மேலே ஏன் அந்த பர்சன் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபார் த நார்மல் கண்டிஷன் ஆஃப் வெல்பீயிங், அவங்களுடைய நார்மல் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அண்ட் ஆல்சோ டு மைன்டைன் தயர் சைக்காலஜிக்கல் ஸ்டேட், இதுக்காண்டி டிபெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டிபெண்டன்ஸ். இன்னொன்று சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ் அப்படின்னா, அந்த ட்ரக்கை எடுத்துக்கிறது மூலமா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் சைக்காலஜிக்கல் டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரக் யூசர்ஸோட பிஹேவியரல் சேஞ்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு அடலசன்ட், அதாவது டீனேஜ் ஏஜில் உள்ளவங்க அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட்லாம் பார்க்க முடியும் அப்படின்னா, அவங்களுடைய அகடாமிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து குறையும், மார்க்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகிட்டே வரும். அண்ட் ஸ்கூல் காலேஜுக்கு போகிறதுக்குலாம் வந்து ஆப்சன்ட் போட்டுட்டு இந்த ட்ரக் அப்படிங்கிறத எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்து அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன், தன்னை குளிக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த பர்சனல் ஹைஜீன்லேயே வந்து ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அண்ட் ஐசோலேட்டடாக இருப்பாங்க. அதர் பர்சன் கூட வந்து பேசுகிறது, பழகிறது, வெளியே போகிறது அப்படிங்கிறது பார்க்க முடியாது. தனியாக ரூம்லேயே இருக்கிறது, அண்ட் டிப்ரெஷனில் இருக்கிறது, அண்ட் ஃபேட்டிக், ரொம்ப சோர்வாக இருக்கிறது, அண்ட் அக்ரெசிவான பிஹேவியரில் வந்து இருப்பாங்க. எப்போவுமே ஒரு கோபமாக ஒரு நிலையில் இருப்பாங்க, நார்மலாக இருக்க மாட்டாங்க. அண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து கம்மியாகிட்டே வரும். ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அண்ட் அவங்களுடைய ஃபுட் அண்ட் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸில் வந்து சேஞ்சஸ் பார்க்க முடியும். சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறது அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் அவங்களுடைய பாடி வெயிட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் அப்பிடைட், அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஈகர் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். சில நேரங்களில் சாப்பிடுவாங்க, சில நேரங்களில் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் அவங்கள அந்த ட்ரக் வாங்குறதுக்கு மணி அப்படிங்கிறது தேவைப்படும். அந்த மணியை எப்படியாச்சும் கெட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி திருடுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து ஈடுபடுவாங்க. அண்ட் இந்த ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால தே வில் பி ப்ரோன் டு இன்ஃபெக்ஷன் லைக் எய்ட்ஸ் அப்படிங்கிறது அக்வைர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், தட் இஸ் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அண்ட் இன்னொன்று ஹெப்பாட்டிட்டிஸ் பி அப்படின்னா ஒரு சீரியஸான லிவர் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு ட்ரக் டி அடிக்ஷன் பற்றி பார்க்கலாம். அடிக்ஷன் அப்படின்னா அந்த ட்ரக் தான் வேணும் அப்படின்னு ஃபுல்லாக அதுலேயே மூழ்கி இருக்கிறது. டி அடிக்ஷன் அப்படின்னா அதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது தான் வந்து டி அடிக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரக் டி அடிக்ஷனுடைய மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டிஃபிகல்ட் டாஸ்க். ஏன் அப்படின்னா ஒரு பர்சன் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் எடுக்கும். அண்ட் ஆஃபன்னா இது ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் இது வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இதான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதாவது ட்ரக் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணாங்களோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஸ்லோ பண்ணிக்கிட்டே வருவாங்க. அப்படித்தான் வந்து அந்த ட்ரக்கை ஸ்டாப் பண்ண முடியும். டக்குன்னு சடனாக வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ட்ரக்கோட யூசேஜை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ அந்த டைமில் வந்து அந்த ட்ரக்கில் வந்து வெளியே வராங்களே அந்த அடிக்ட் ஹூ இஸ் ஹேவிங் அ ட்ரக், அவங்களுக்கு சில சிம்டம்ஸ்லாம் காட்டும்.
ஏன்னா நிறையா அந்த நேரத்தில் ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் டிஸ்டர்பன்ஸில் அந்த நேரத்தில் அண்டர்கான் பண்ணுவாங்க. திடீர்னு ட்ரக்கோட யோசித்து குறைக்கும் போது அவங்களுக்கு வந்து ட்ரக் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வருது அப்படிங்கிறது ரொம்பவே டிஃபிகல்ட்டான டாஸ்க்கு. ஸோ திஸ் வில் பி டேக்கன் கேர் பை த ஸ்பெசிஃபிக் மெடிகேஷன். இதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா சைக்கோதெரப்பி. அதாவது அந்த ட்ரக் அடிக்ட்டுக்கு ஒரு இண்டிவிஜுவலோ இல்லைனா வந்து ஒரு குரூப் கவுன்சிலிங்கோ வந்து கொடுப்பாங்க. யார் கொடுக்குறாங்கன்னா ஒன்று சைக்காலஜிஸ்ட் இல்லைனா கவுன்சிலர் வந்து கொடுக்குறாங்க. சைக்காலஜிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக பார்ப்பாங்க. இவங்க எதனால இதை எடுக்க ஆரம்பித்தாங்க, என்ன ப்ராப்ளம், மேஜராக என்ன காரணம், ஏன் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபுல்லாக வந்து அலசி பார்ப்பாங்க. கவுன்சிலர் அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அண்ட் ஃப்யூச்சருக்கு மட்டும் அதை வந்து அவங்க இந்த எடுத்துக்காமல் வந்து பார்த்துக்குவாங்க. அண்ட் இவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தே வில் ரெடியூஸ் த அடிக்ட் ஸ்ட்ரெஸ். அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. அண்ட் எவ்ரிடே ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காண்டி நியூ வேவாக அவங்களுக்கு டீச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அவங்கள வந்து அடிக்டுவேட் டயட்டில் இருக்க சொல்லுவாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க, அண்ட் ரிலாக்ஸேஷனாக வந்து இருக்கிறதுக்கு பார்த்துக்குவாங்க. ஏன்னா அவங்க அப்பப்போ அக்ரெசிவான பிஹேவியர், மூடு சேஞ்செலாம் ஆகுது இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரெஸ்ட் அண்ட் காமாக இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். எப்போ ஒரு ட்ரக்கோட அடிக்ட்டுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறோம் அண்ட் ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இவங்களை ரிஜெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க ட்ரக் யூஸ் பண்ணுறதுனால. பட் அதுலேருந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ரிஜெக்ஷனை வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். அண்ட் சொசைட்டியும் ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்களை திரும்ப ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கவுன்சிலிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரக் அடிக்ட் வந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சொசைட்டி இவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் ரீஹேபிட்டலேஷன். தட் மீன்ஸ் மறுவாழ்வு. அப்போ அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி வந்துட்டாங்க, ஒரு இயல்பு நிலைக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நல்லா வேலை பார்க்கணும். அப்போ அதுக்காண்டி ஒரு ஒகேஷ்னல் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அந்த ட்ரைனிங்கில் இப்போ எதாவது வேலை செய்யணுமா இல்லை எதாவது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறதுக்கான டீச்சிங் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. டு லீட் அ ஹெல்த்தி லைஃப் அண்ட் டு பிகம் அ யூஸ்ஃபுல் மெம்பர்ஸ் இன் த சொசைட்டி. நெக்ஸ்ட் டூ யூ நோ இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிக் வந்து எப்போ வந்துச்சுன்னா June 26. அதாவது ட்ரக் அப்யூஸுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இன்டர்நேஷ்னல் டே வந்து பண்ணுறாங்க. அண்ட் இலிசிட் டிராஃபிக்கிங் அப்படின்னா இல்லீகலாக இந்த ட்ரக்கை வந்து ஒரு பிளேஸில் இன்னொரு பிளேஸுக்கு கடத்தி கொண்டு போவாங்களே அதுக்கு எல்லாமே அகெயின்ஸ்டாக வந்து இந்த June 26 அப்படிங்கிற இந்த டேவை வந்து இன்டர்நேஷ்னல் டேவாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ், தட் மீன்ஸ் போதைப் பொருள்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட். சைக்கோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மூட் சேஞ்சிங் ட்ரக். அண்ட் இந்த ஆக்டை வந்து எப்போ பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இன் 1985. அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO என்ன ரிஜிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்கன்னா டு யூஸ் த டேர்ம் ட்ரக் டிபெண்டன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரக்கில் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்களோ அவங்கள வந்து ட்ரக் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லுங்கள். இன் பிளேஸ் ஆஃப் ட்ரக் அடிக்ஷன் ஆர் ட்ரக் அப்யூஸ். அது சொல்கிறதுக்கு பதிலாக ட்ரக் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லி அந்த டேர்மை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோவில் அடிக்ஷன்னா என்ன அண்ட் ட்ரக் அப்யூஸில் பற்றி பார்த்துருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்து இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டுடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டு கமெண்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோஸ் எல்லாம் பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த இயர் நான் கிளாஸ் 10 வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் அது அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.